عبده ورسوله. اللهم صل على محمد وسلم على محمد وبارك على محمد كما صليت وسلمت وباركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: الدنيا كلها متاع وخير متاعها المرأة الصالحة. وقال أيضا: ما تركت بعدي فتنة أضر على الرجال من النساء أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் நமக்கு ஒரு ஒப்பற்ற பாக்கியத்தை தந்திருக்கிறான். அதுதான் தீனுல் இஸ்லாமுடைய பாக்கியம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது, ஃபமா பிகும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ், உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய எல்லா பாக்கியங்களும் அது அல்லாஹ்வுடைய புறத்தால் உங்களுக்கு தரப்பட்டது. இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا. அல்லாஹ்வுடைய ஒரு நிஅமத்தை, பல நிஅமத்துகளை அல்ல, ஒரு நிஅமத்தை நீங்கள் எண்ணி கணக்கிட்டாலும் உங்களால் எண்ணி கணக்கிட முடியாது. ஏன்? அல்லாஹ்வுடைய ஒரு நிஅமத்துக்குள் அல்லாஹ் பல நியமத்துகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார். உதாரணமாக, இந்த கை என்பது அல்லாஹ்வுடைய ஒரு நியமத். இந்த கையால் நன்மையை ஏவுவது ஒரு நியமத், தீமையை தடுப்பது ஒரு நியமத், நல்ல விடயங்களை எழுதுவது ஒரு நியமத், ஏழைகளுக்கு உதவி செய்கிறது ஒரு நியமத். இது போல ஒரு நியமத்துக்குள் அல்லாஹ் பல நியமத்துகளை, ஒரு பாக்கியத்திற்குள் அல்லாஹ் பல பாக்கியங்களை மறைத்து வைத்திருக்கிறான். ஆக அல்லாஹ் தந்த பாக்கியங்களில் அளப்பெரும் பாக்கியம்தான் இந்த இஸ்லாமுடைய பாக்கியம், இந்த கலிமாவுடைய பாக்கியம். அல்லாஹ் சொல்றான், இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். இந்த உலகத்தில் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, கபூல் செய்யப்பட்ட ஒரே ஒரு மார்க்கம் அது இஸ்லாமிய மார்க்கம் மாத்திரம்தான். وَمَن يَبْتَغِي غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَن يُقْبَلَ مِنْهُ وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ. யார் இஸ்லாம் அல்லாத வேறொரு மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து கொள்கிறாரோ அவரிடமிருந்து அல்லாஹ் ஒரு நாளும் அந்த மார்க்கத்தை, அந்த மதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். கியாமத்துடைய நாளையில் அவர் நஷ்டவாளி என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். ஆக கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஆகப்பெரிய பாக்கியம் இந்த இஸ்லாம் என்ற பாக்கியம்.
இந்த உலகத்தில் அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தியது இந்த இஸ்லாத்தின் மூலமாக. உலகத்தில் அல்லாஹ் உங்களுக்கு கௌரவத்தை தந்தது இந்த இஸ்லாத்தின் மூலமாக. இஸ்லாத்தை விட உங்களுக்கு உயர்ந்த பாக்கியம் வேற எதுவும் கிடையாது. நீங்க மதிக்க வேண்டியது இந்த மார்க்கத்தை தான். நீங்க பின்பற்ற வேண்டியது இந்த மார்க்கம் தான். அது 2025 இருக்கலாம், 2030 இருக்கலாம். உலகம் அழியும் வரைக்கும் பின்பற்றப்படுவதற்கு தகுதியான மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். நீங்க உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் இந்த மார்க்கத்தை சரியாக பின்பற்றினால் நீங்கள் இம்மையிலும் வெற்றி அடையலாம், மறுமையிலும் வெற்றி அடையலாம். மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு நாங்கள் தயாரில்லை, ஹிஜாபுக்கு நாங்கள் தயாரில்லை, முகத்தை மறைப்பதற்கு நாங்கள் தயாரில்லை. நாங்கள் சோசியல் மீடியாவுக்கு அடிமையானவர்கள். இது இப்போது உள்ள ட்ரெண்டிங். இவ்வாறு நீங்கள் வாழ ஆரம்பித்தால் சற்று நாட்களுக்கு அது இன்பமாகத்தான் இருக்கும். ஆனால் அல்லாஹ் உலகத்திலையும் கேவலப்படுத்தினான், மறுமையிலையும் கேவலப்படுத்தும். மார்க்கத்தில் விளையாடப்படாது. யாரா இருந்தாலும் சரி, ஆண்களா இருக்கலாம், பெண்களா இருக்கலாம். மார்க்க விஷயத்தில் விளையாடி விடாதீர்கள். ஏன்? இது அல்லாஹ் தந்த ஆகப்பெரிய பாக்கியம். இந்த நாட்டில் உள்ள எத்தனையோ அந்நியர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் உங்களை ஒரு கலிமா சொன்ன முஸ்லிமாக தேர்ந்தெடுத்திருக்கிறான். இதுக்கு நீங்கள் அல்லாஹ்வுக்கு நெருப்பு தணலில் நெற்றியை வைத்து சுஜூது செய்தாலும் நன்றி செலுத்தி முடிக்க முடியாது. ஆகப்பெரிய பாக்கியம் இது. பலஸ்தீனுடைய வெற்றி, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலம். பலஸ்தீன் விருப்பமான ஊர் தானே, அதான் கொஞ்சம் பலஸ்தீனையும் போட்டுக்கொள்ளும். பலஸ்தீனுடைய வெற்றி மூணாவது வெற்றி இஸ்லாமிய வரலாறில். முதல் வெற்றி ஹஜ்ரத் யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது வெற்றி ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், மூணாவது வெற்றி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஹிஜ்ரி 15ஆம் ஆண்டு உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி முழு உலகமும் தலகீழாக பிறழுது. ஹஜ்ரத் அபூபக்கர் இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது வெறுமனே இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக இருந்தது ஹிஜாஸ் மாநிலம், யமன் தேசம், ஈராக்கில் ஐனு தம்ருங்கிற பகுதி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த இஸ்லாத்தை, இந்த உலகத்தை தலைகீழாக பிரட்டி போட்ட கலீஃபா. 10.5 ஆண்டு ஆட்சிகள், 10.5 வருடத்தில் உலகத்தில் ஒரு பொற்காலத்தை உருவாக்கியவர். மக்காவில், மதீனாவில், ஹிஜாஸில், யமனில் இருந்த இஸ்லாத்தை இந்துஸ்தான் வரைக்கும் கொண்டு போனவர். 22 லட்சம் சதுர மைல் கிலோமீட்டர் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர். அவருடைய காலத்தில் முழு உலக வெற்றிகள் நடந்தது. யமன், பாரசீகம், ஈரான், ஈராக், இத்தாலி, சிரியா, எகிப்து, ஜோர்தான் அத்துணை நாடுகளும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலடியில். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி வரலாற்றில் ஒரு யுத்த களத்தில் இறங்கியது கிடையாது. ஏலண்டா வரலாறை கொண்டு வந்து காட்டுங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய ஜனாதிபதி, தன்னுடைய ஹிலாஃபத்துடைய காலத்தில் ஏதாவது ஒரு பெட்டில், ஏதாவது ஒரு யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்களா? போகல. இருந்தது மதீனால. மதீனால இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய உதவியால் முழு உலகத்தையும் கைப்பற்றினார். அது இப்ப நடக்காது இந்த காலம். அதான் காஃபிர்கள், மகாத்மா காந்தி கூட சொல்றார், உமருடைய ஆட்சி வேண்டும் இந்த உலகம் மாறுவதற்கு. கொண்டு வர முடியாது, காட்ட முடியாது, வரவும் முடியாது, வரப்போவதும் கிடையாது, வந்ததும் கிடையாது. இப்படியான தலைவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டுகள் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி உருவாக்கிய தலைவர்கள். சகோதரர்களே, ஒரே ஒரு வெற்றி பயணம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நாட்டை விட்டு வெளியேறிய பயணம். அது பலஸ்தீனுடைய பயணம். அது யுத்தத்துக்கு போகல, பலஸ்தீனுக்கு அனுப்பினாங்க பட. அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையில் பலஸ்தீனை சென்றடைந்தது படை. பலஸ்தீன் இப்ப ஜூஸ் யூதர்களுடைய கையில் இருப்பதை போல் ஹஜ்ரத் உமருடைய ஆட்சியில் பலஸ்தீன் இருந்தது கிறிஸ்தவர்களுடைய கையில். கிறிஸ்டியன்ஸ் இப்ப வத்திகான்
அவர்களுடைய தலைமை பீடமாக இருப்பது போல அப்ப மஸ்ஜிதுல் அக்ஸா அவர்கள் பிடித்து வைத்திருந்தார்கள். ஹஸரத் அபு உபைதா படையை திரட்டி சென்றார். போப்பாண்டவர்கள் பலஸ்தீனுடைய அக்ஸாவில் இருந்த பாதிரிகள் ஒன்று கூடி மஷூரா செய்து அபு உபைதாவிடம் சொன்னார்கள், நீங்கள் படையெல்லாம் எடுத்து யுத்தம் செய்ய வேண்டாம், புனித பூமியில் நாங்கள் உங்களிடம் அக்ஸாவுடைய சாவியை ஒப்படைக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, உங்களோட ஜனாதிபதி இங்க வரணும், அவர கையில தான் நாங்க திறப்ப கொடுப்போம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர சொல்லுங்க, திறப்ப கொடுக்கிறோம். அபூ உபைதா கடிதம் எழுதினார் ரலியல்லாஹு அன்ஹு, அமீருல் முஃமினீன் நீங்க வந்தாதான் திறப்ப தாராங்களாம், யுத்தம் எல்லாம் தேவையில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே புறப்பட்டார். யாரு? பெரிய சக்கரவர்த்தி, பெரிய எம்பையாருக்கு சொந்தக்காரன். ஆனால் இருந்தது ஒரே ஒரு ஒட்டகம், ஒரு அடிமை. பெரிய படைகளை எல்லாம் திரட்டி கொண்டு அரச ஆடைகள் எல்லாம் அணிந்து கொண்டு வரல, ஓட்ட பெச் போடப்பட்ட உடுப்பு, ஒரே ஒரு ஒட்டகம். அந்த ஒட்டகமும் சக்தி இல்லாதது, கூட அடிமை. சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் உமர் சொன்னார் ரலியல்லாஹு அன்ஹு, சாலிம் கொஞ்ச நேரம் நான் ஒட்டகத்தில் வருகிறேன், கொஞ்ச நேரம் நீ நடந்து வா, கொஞ்ச நேரம் நான் நடந்து வருகிறேன், கொஞ்ச நேரம் நீ ஒட்டகத்தில் வா. ஒப்பந்தம். போறாங்க, பிரயாணம் ஆரம்பமாகுது. கலீஃபாவுடைய பிரயாணம். பலஸ்தீன் நெருங்குது, ஜெருசலம் அக்ஸா நெருங்குகிறது. இப்ப கலீஃபா நடந்து வாரட்டன், அடிமை ஒட்டகத்தில் வாரட்டன். அடிமை சொன்னார், கலீஃபா பலஸ்தீன் கிட்ட வாயிட்டு, எல்லாரும் உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். இப்ப நீங்க நடந்து வந்து நான் வாகனத்துல வந்தா அவ்வளோ அழகா இருக்காது, அது அவ்வளோ நல்லா இருக்காது. நான் எந்த டேர்னை விட்டு தாரேன், நீங்க வாகனத்துல வாங்க, ஒட்டகத்துல வாங்க, நான் நடந்து வருகிறேன். மறதியல்லான்னு சொன்னாங்க, ஓண்ட டேர்னா நீ மரியாதையா ஒட்டகத்துல வா, நீ விட்டு தர வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. யோசிச்சு பாருங்க பாப்போம். இப்படி இப்ப காணையிலுமா ஒரு சின்ன ஒரு பதவி கிடைச்சா முகத்தையும் பார்க்க மாட்டான். சலாம் கொடுக்கறது இப்படி, ஏழைகளுக்கு ஒரு சலாம், பணக்காரர்களுக்கு ஒரு சலாம், படித்தவர்களுக்கு ஒரு சலாம், கார்ல வந்தா ஒரு சலாம், பைசிக்கல்ல வந்தா ஒரு சலாம். கொண்டு வந்து காட்டுங்க ஏழும்டா. எங்கட முஸ்லிம் தலைவர்களை போல தலைவர்கள் கிடைக்க மாட்டாங்க இந்த காலத்தில். அது முடிஞ்ச அந்த காலம், பொற்காலம். சகோதரர்களே, இப்ப அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு நடந்து வாரார், அடிமை ஒட்டகத்தில் வாரார். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய உடுப்புல எத்தனையோ பெச், 12 ஓட்டையில பெச் போட்டிருக்கு. என்னத்துக்கு வாரது? கான்ஃபரன்ஸுக்கல்ல, பெரியோரு புனித ஸ்தலம் பூமியுடைய துறப்ப வாங்குறதுக்கு. அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொன்னார், கலீஃபா நீங்க இந்த உடுப்பை மாத்தினா நல்லது, இந்த ஆடையை கொஞ்சம் மாத்தினா நல்லா இருக்குமே, வேறொரு உடுப்பு உடுத்தா நல்லா இருக்குமே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாம், அபூ உபைதா நீ இல்லாமல் வேற யாராவது இந்த வார்த்தையை சொல்லி இருந்தால் மௌத்து வரைக்கும் மறக்க முடியாத தண்டனையை நான் கொடுத்திருப்பேன். சொன்னார்கள், இன்னா குன்னா அதல்ல கௌமின் ஃபஅஅஸ்ஸனா அல்லாஹு பில் இஸ்லாம். அபூ உபைதா, இந்த உமர் கேவலமானவனாக இருந்தான், இழிவானவனாக இருந்தான். அல்லாஹ் எனக்கு கண்ணியத்தை தந்தது உடுப்பின் மூலமாக, பட்டத்தின் மூலமாக, பதவியின் மூலமாக, ஆட்சியின் மூலமாக அல்ல. அல்லாஹ் எனக்கு கண்ணியத்தை தந்தது கலிமாவின் மூலமாக, இஸ்லாத்தின் மூலமாக. சொன்னார்கள், فَإِنِ ابْتَغَيْنَا الْعِزَّةَ بِغَيْرِ مَا أَعَزَّنَا اللَّهُ أَذَلَّنَا اللَّهُ. அபூ உபைதா, எப்பொழுது முஸ்லிம்கள் இஸ்லாத்தை விட்டுவிட்டு வேற வேற விடயங்கள் மூலமாக கண்ணியத்தை தேட ஆரம்பிப்பார்களோ முஸ்லிம்களை அல்லாஹ் கேவலப்படுத்த ஆரம்பிப்பார். இன்னைக்கு விளங்குதா இல்லையா? இந்த இஸ்லாத்தை தவிர மற்ற அனைத்து விடயங்களின் பெருமதியும் கல்புக்குள் வந்து விட்டது.
ஆகையால் பெண்கள் நீங்க கொஞ்சம் சிந்திங்க. இந்த உலகத்துல உங்களுக்கு கண்ணியத்தை தந்தது இந்த இஸ்லாம் தான். இஸ்லாம் வருவதற்கு முன்னால், கலிமா உண்டாகுவதற்கு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக வருவதற்கு முன்னால், குர்ஆன் இறங்குவதற்கு முன்னால் இந்த பெண்களை ஒரு மனித படைப்பாக கூட அந்த காலத்தில் கணக்கெடுக்கவில்லை. அல்லாஹ் சொல்றான் குர்ஆனில், وَإِذَا بُشِّرَ أَحَدُهُم بِالْأُنثَى ظَلَّ وَجْهُهُ مُسْوَدًّا وَهُوَ كَظِيمٌ. ஜாஹிலியா காலத்தில் யாராவது ஒரு தகப்பனுக்கு உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்பதாக சொல்லப்பட்டால் அந்த தகப்பனுடைய முகம் கோபத்தால் கருப்பாக மாறுமா. யதவாரா மினல் கௌம், வாப்பா என்ன செய்வாராம், சமூகத்தில் தலகாட்டாம வீட்டுக்குள் மறைந்திருப்பாராம். மின் சூஇ மா புஷ்ஷிர பிஹி அயும்சிகுஹு அலா ஹூனின் அம் யதுஸ்ஸுஹு ஃபித் துராப். யோசிப்பானாம், இந்த புள்ளைய கேவலத்தோட நான் வளர்க்கிறதா அல்லது உயிரோட குழி தோண்டி புதைக்கிறையா. பெண்களுடைய நிலைமை ஜாஹிலியா காலம். ஹரத்துக்கு, ஹஜ்ஜிக்கு, உம்ராவுக்கு போனவங்களுக்கு தெரியும். சுபைகா 84 நம்பர் கேட் பக்கத்திலேயே அடையாளப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. என்னிடம் பெண் குழந்தைகளை உயிரோடு குழி தோண்டி புதைத்தானா. எங்க? கல்லலியால இல்ல, மக்கா முக்கர்ரமா ஹரம், ஹரம் ஷரீஃப். ஒரு புல்ல வெற்றது ஹராம், ஒரு மரத்தை வெற்றது ஹராம், மண் எடுத்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறது ஹராம், வேட்டையாடுவது ஹராம். அப்படியான ஹரம் ஷரீஃப்ல நபி அலைஹிஸ்ஸலாம் வருவதற்கு முன்னால் ஹரத்திலேயே பிள்ளைகளை புதைச்சிருக்கான் உயிரோட. அவ்வளவு கேவலப்படுத்தினாங்க பெண்கள். இன்னைக்கு பெண் உரிமை பேசுறாங்களா இல்லையா? பெண்ணியம் பேசியது இஸ்லாம், உங்களுக்கு உரிமையை தந்தது இஸ்லாம். இன்றைக்கு தொழிலுங்கிறதும் அதுங்கிறதும் காலியா வரணுங்கிறதும் அப்படிங்கிறது இப்படிங்கிறதும் யாரு கொண்ட அந்த செய்தி? இதெல்லாம் மார்க்கத்துக்கு முரணான கருத்துக்களை விழுங்கி விடாதீர்கள். உங்களுக்கு கண்ணியத்தை தந்ததே இஸ்லாம் தான். மார்க்கம் சொல்ற முறையில உலகத்துல வாழுங்க, அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவார். குர்ஆனை பெறட்டுங்க. சூரத்துர் ரிஜால், ஆண்கள் என்பதாக ஒரு சூரா கிடையாது. ஆனால் சூரத்துன் நிசா, பெண்கள் என்பதாக அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கி வைத்திருக்கிறார். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உருவாக்கியது யார்? இந்த உலகத்தில் பிறந்த ஆகப்பெரிய அற்புதமான படைப்பு. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் வளர்த்தது யார்? குர்ஆன்ல 183 இடங்களில் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயர். யார் வளர்த்தது? யார் வளர்த்தது? ஃபிரௌனுடைய மனைவி. ஃபிரௌனுடைய மனைவி முழு உலக பெண்களுக்கு முன்மாதிரி. ஆசியா பின்த் முஸாஹிம். யார் ஆசியா? செய்தது என்ன? ஏன் ஆசியாவுடைய பெயர் 2000 வருடங்களுக்கு முன்னால் 3000 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த அந்த ஆசியாவுடைய நாமம் இன்று வரைக்கும் முழு உலக முஸ்லிம்களாலும் போற்றி புகழப்படுவதற்கு காரணம் என்ன? எதுவும் இல்லை பெண்களே, தீனுக்காக செய்த தியாகம், இஸ்லாத்துக்காக செய்த தியாகம். ஆசியாவிடம் பவுன் கணக்கில் தங்கம் இருந்ததால் ஆசியாவுடைய பெயர் நிலைக்கவில்லை. ஆசியா அரசனுடைய மனைவியாக இருந்ததால் ஆசியாவுடைய பெயர் நிலைக்கவில்லை. ஆசியா எகிப்து நாட்டு பட்டத்து மகாராணியாக இருந்ததால் ஆசியாவுடைய பெயர் நிலைக்கவில்லை. ரலியல்லாஹு அன்ஹா ஆசியா அல்லாஹ்வுக்காக உயிரை விட்டதால் இன்று வரைக்கும் பிறக்கும் குழந்தைகள் ஆசியா என்பதாக திருநாமம் சூட்டப்படுகிறது. என்ன செய்தார்? கொடுங்கோலனுடைய மனைவி, எகிப்து நாட்டின் சர்வாதிகாரியின் மனைவி. நினைத்திருந்தால் தங்க கட்டிலில் படுத்திருக்கலாம், நினைத்திருந்தால்
பட்டத்து மகாராணியாக சொகுசு வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். ஆசியா செய்த ஒரே தவறு என்ன தவறு? அல்லாவை கடவுளாக ஏற்றது, அல்லாவை தெய்வமாக வணங்கியது, வேற எதுவும் செய்யவில்லை. அதுக்கு கிடைத்த தண்டனை தான் கொலை. அதுக்கு கிடைத்த தண்டனை. ஃபிரௌன் யார்? ஃபிரௌன் சொல்றான், நான் தான் கடவுள். மா அலிம்து லகும் மின் இலாஹின் கைரி, என்ன தவிர வேற கடவுள் கிடையாது, நீங்க என்னத்தான் வணங்கணும். அன ரப்புகுமுல் அலா, நான் தான் உயர்ந்த கடவுள், என்னத்தான் நீங்க வணங்கணும். ஃபிரௌன் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ஆசியா அலைஹிஸ்ஸலாமுடைய கல்பை அல்லாஹ் திறந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ரப்பு அல்லாஹ் தான் உண்மையான ரப்பு என்று ஆசியா நாயகி புரிந்தார். கலிமாவை சொன்னார், இஸ்லாத்துக்கு வந்தார். ஃபிரௌனுக்கு செய்தி வந்தது. உடனடியாக சொன்னான், இஸ்லாத்தை விட்டு விடுகிறாயா அல்லது உன் தண்டனைக்கு ஆளாகிறாயா? சொல்லுங்களே. வெறுமனே கேவலம் பக்கத்தில் உள்ள ஒரு ஊர் உங்களோட 10,000 ரூபாய் சல்லிக்காக மார்க்கத்தை விட்டே ஒரு குடும்பம் போயிருக்கு. வெறுமனே 10,000. ஒரு விருந்தாளியை கவனிக்கலுமா 10,000 ரூபாய் சல்லியை வச்சு? கேவலம். இஸ்லாத்துடைய பெருமதி விளங்குது. காணிக்காக, சொத்துக்காக, நகைக்காக, வீடுக்காக, வாசலுக்காக இன்னைக்கு மார்க்கத்தையே விட தயார். பணத்துக்காக, லைக்குக்காக, டிக்டாக் என்ற கேவலத்துக்காக இன்னைக்கு முஸ்லிம் பெண்களும் அதில் அடிமையாகி 24 மணித்தியாலமும் போன் போன் என்று மாப்பிள்ளைய மதிக்கிறையும் இல்லை, பிள்ளைகளை வளர்க்கிறையும் இல்லை. கேவலம் இதெல்லாம். இந்த போனை தூக்கி ஒட்டச்சி வீசணும் குப்பையில். கேவலம். அல்லாஹ்ட கோபத்தை சம்பாதிக்கிறதுக்கு இந்த போன் மட்டும் போதும். அவ்வளவு பெரிய ஷைத்தான். புள்ள அழுதா ஒரு காலம் ஆட்டாவையும் வேனையும் நிலாவையும் காட்டி அமைதிப்படுத்திய காலம். நாங்க பிள்ளைகளா வளர்ந்த காலம். இப்ப புள்ள அழுதா லேசிக்கு என்ன செய்யற? போன தூக்கி கொடுக்குறா, புடி நாசமா போ. நாசமா போன்னு சொல்லி கொடுக்க தேவையில்லை, கொடுத்தாலே நாசமா போயிடுவான் அவன். 12, 11, 10 வயசு பிள்ளைகள் பேசுற பேச்சுகள், ஸ்கூல்கள்ல நடக்கிற விஷயங்கள் கேவலம். பள்ளிவாசல்ல சொல்லல. எல்லாம் இது எல்லாத்துக்கும் உடைய அடிப்படை. நீங்க எல்லாம் கொடுத்தீங்க, அந்த பிள்ளைகளுக்கு மார்க்கம் கொடுக்கல. நீங்க அல்லாஹ் கிட்ட ஜவாப் சொல்லணும். இந்த பிள்ளைகள் அல்லாஹ் தாரது அமானிதம். பெத்தோம் வளர்த்தோம். சில பெண்கள் நினைக்கிற பெண் பிள்ளைகள் தான் நாங்க சோறாக்குற ரைஸ் குக்கர், உடுப்பு கழுவுற வாஷிங் மெஷின், புள்ள வளர்க்கிற ஆயா. இதா பெண்கள். இந்த சமூகத்தின் தலைவிகள் நீங்கள். ஆசியாவுடைய வழித்தோன்றல் நீங்கள், ஹதீஜாவுடைய வழித்தோன்றல் நீங்கள், ஆயிஷா அம்மாவுடைய புதல்விகள் நீங்கள். வரலாறு பிரட்டி பாருங்க. உங்களோட அம்மாமார் செய்த தியாகம், உங்களோட அம்மாமாருடைய பேர் இன்றைக்கு வரைக்கும் கொடி கட்டி பறக்குது. ஏன்? ஏன் பாருங்க. இந்த போனுக்கும், இந்த டிக்டாக்குக்கும், இந்த பேஸ்புக்குக்கும் அடிமையாகிறாதீங்க. சைத்தான் உங்களை எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துருவார். இது கோபத்தில் பேசுவதல்ல, இது கவலையில பேசுறது. நீ நினைக்கலாம், என்னடா இப்படி பேசுறார், வித்தியாசமா பேசுறார். இது வித்தியாசம் அல்ல. முழு உலகமும் முழு இலங்கையும் பாதிக்கப்பட்டு சீரழி இருந்த போனால. அல்லாஹ் காப்பாற்றும். கவலையான விஷயம். ஒரு காலம் மகரிபுடைய நேரமானா குர்ஆன் ஓதுற சத்தம். இப்ப மகரிபுடைய நேரமானா பொண்டாட்டி மாப்பிள்ளையும் விளங்குதில்லை, பிள்ளையும் விளங்குதில்லை. சினிமா சீரியல்ல போய் உட்கார்ந்தாச்சு. நான் அங்கேயே சொன்னேன், உங்களோட சினிமாவால தான் எங்களோட ஸ்ரீலங்கா நாசமா போயிருக்கு. உங்களோட சினிமா, உங்களோட சீரியல், உங்களோட நாடகம், இதுகளை பார்த்து பார்த்து எங்களோட ஸ்ரீலங்காவும் கெட்டு போயிருச்சு. பாக்குற அதுல அவன் என்ன காட்டுறான்? ஆயிஷா நாயகிட வரலாறையும் ரசூலுல்லாஹ் வரலாறையுமா காட்டுறான். முழுக்க முழுக்க மாமியாவை எப்படி கொள்ளலாம், மருமகளை எப்படி வீட்டை விட்டு விரட்டலாம், கணவன் தெரிந்து எப்படி சல்லிய பறிக்கலாம், அதை பார்த்து பார்த்து இவள் இங்க வாழ பார்க்கிற. கேவலம் இதெல்லாம், கேவலம். ஆசியா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா நினைத்திருந்தால் உங்களை விட சிறப்பாக வாழ்ந்திருக்கலாம்.
சொன்னார், நீ என்ன தண்டனை தந்தாலும் இஸ்லாத்தை விடுவதற்கு நான் தயாரில்லை. ஃபிரௌன் என்ன செய்தான்? இதற்கு மேல் இவளை விடக்கூடாது, தண்டனை கொடுக்கலாம். என்ன தண்டனை? وَفِرْعَوْنَ ذِي الْأَوْتَادِ الَّذِينَ طَغَوْا فِي الْبِلَادِ. 4 கம்பெடுத்தான். 4 கம்பெடுத்து 4 கம்ப நாட்டி ஆசியா நாயகியுடைய ஆடைகளை எல்லாம் களைந்து 2 கையையும் 2 கம்புல 2 காலையும் 2 கம்புல கட்டி வெயில்ல காய வைத்தான். சொன்னான், ஒன்று மரியாதையா நீ இஸ்லாத்தை விடணும், இல்லைண்டா இப்படியே கிடந்து செத்து போகும். இப்படியே கிடந்து செத்து போனாலும் சாகுவேனே தவிர அல்லாஹ்வை நிராகரிக்க மாட்டேன் நான். அப்படியா? உண்ட தலையில நான் கல்ல போட்டு கொலை செய்வேன், கல்ல தூக்கி போட்டு கொள்ளுவேன் உன்னை. என்னத்தை தூக்கி போட்டு கொண்டாலும் நான் மார்க்கத்தை விட மாட்டேன். எவ்வளவு பெரிய தியாகி! அல்லாஹ் சொல்றான், وَضَرَبَ اللَّهُ مَثَلًا لِلَّذِينَ آمَنُوا امْرَأَتَ فِرْعَوْنَ. கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய முஃமினான பெண்களுக்கு உதாரணம் ஃபிரௌனுடைய மனைவி. உடனே கையேந்தின அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ், நினைச்சிருந்தா நான் மகாராணியா வாழ்ந்திருக்கலாம், நினைத்திருந்தால் தங்க கட்டில படுத்திருக்கலாம். ஆனால் உன்னை ரப்பாக ஏற்ற ஒரே ஒரு காரணத்துக்காக எனக்கு இந்த நிலைமை. எனக்கு நீ தர வேண்டிய சன்மானம் என்ன தெரியுமா? புத்திசாலி ஆசியா கேட்டார், ரப்பிப்னி லீ இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah. யா அல்லாஹ், சுவர்க்கத்தில் ஒரு மாளிகை, அதுவும் சும்மா மாளிகை அல்ல, உனக்கு பக்கத்துல வேணும் அந்த மாளிகை. முதலாவது துவா. ரெண்டாவது துவா, இந்த ஃபிரௌன் இந்த தலையில கல்ல போட்டு கொள்ள போறான், இவன் ஃபித்னா விட்டு என்ன நீ காப்பாத். கொண்டு கல்ல தூக்கி போட்டாங்க. கல்லு தலையில் வந்து விழுவதற்கு முன்னால் அல்லாஹ் சுவர்க்கத்தில் பிரம்மாண்டமான ஒரு மாளிகையை உடனடியாக கட்டி ஆசியா நாயகியுடைய கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து காட்டினான். பார், சந்தோஷப்படு. நீ எனக்காக செய்த தியாகம், நீ கேட்டதை நான் தர மாட்டேனா? அல்லாஹ் தருவான். நீங்க அல்லாஹ்வுக்காக வாழுங்க. உலகத்தில் அல்லாஹ்ட மார்க்கத்தை ஹயாத்தாக்குங்க. வீண்ல விளையாட்டுல காலத்தை நாசமாக்கிறாதீங்க. சமூகத்தை கட்டமைப்பவர்கள் நீங்கள் தான். இந்த சமூகத்துடைய ஆணி வேர் நீங்கள் தான். இந்த சமூகத்தை உருவாக்க வேண்டியவர்கள் நீங்கள் தான். மாப்பிளமார் 24 மணி நேரமும் வீட்டில் இருக்க மாட்டார். அவர் தொழிலுக்கு போவார், அவர் கடைக்கு போவார், அவர் விழாவுக்கு போவார், அவர் ஜமாத்துல போவார், அவர் வெளிநாட்டில் போவார். 24 மணித்தியாலமும் ஒரு குழந்தை பார்த்து வளருவது தன்னுடைய தாயைத்தான். அப்ப யாரு முன்மாதிரியா இருக்கணும்? உம்மாமார் முன்மாதிரியா இருக்கும், தாய்மார் முன்மாதிரியா இருக்கும். நீங்க குர்ஆன் எடுத்து ஓதினாதான் உங்களோட புள்ள குர்ஆன் ஓதும். நீ மகரிபானத்தோட டிவிக்கு முன்னால உட்கார்ந்தா அது போனை தூக்கிட்டு போய் ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருக்கும். இது ரியாலிட்டி. இதான் ரியாலிட்டி, இதான் உண்மை. இது நடக்குது, நாங்க பார்க்கிறோம் கண்ணுக்கு முன்னால். எங்கேயாவது ஒரு வீட்டுக்கு போனா அந்த புள்ளோட கையில பெரிய செங்கல் மாறி போன வச்சு பார்த்துட்டு இருக்கு. அது என்ன பாக்குது, ஏது பாக்குது, அதை பத்தி உம்மாக்கும் கவலை இல்லை, வாப்பாக்கும் கவலை இல்லை. அது எங்கேயோ போகுது. அல்லாஹ் காப்பாற்றும். ஒரு நியூ மாடல் போன் வந்தா முதலாவது அந்த புள்ளையிட கையிலடி. கேவலம் சகோதரர்களே. ஆகையால் மாறணும், நாங்க ஆசியாவை போல மாறணும். யார் ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா? உலகத்துல ஆக கெட்டவனுடைய மனைவி. நான் கேட்கிறேன், ஃபிரௌனை விட கெட்டவன் யாராவது இருக்கானா? உங்க யாருக்காவது ஃபிரௌனை போல மாப்பிளமார் கிடைச்சிருக்கா? கிடைக்குமா? உலகத்துல கிடைக்கா. ஃபிரௌனோட வாழ்ந்தவள் சொர்க்கவாதி. நாம ஏன் சொர்க்கவாதியா மாறையில? நாங்க ஏன் சொர்க்கத்தை தயாரிக்கல? நாங்க ஏன் சொர்க்கத்துக்கு முயற்சி செய்யல? நாங்க ஏன் எங்கட பிள்ளைகளை ஒழுங்கா வளர்க்கல? சகோதரிகளே,
அது மாத்திரமா, அல்லாஹ் கொடுத்த சன்மானம் ஹாக்கிம்ல வருகிறது. கியாமத்துடைய நாளையில் சுவர்க்கத்தில் அல்லாஹ் உலகத்தில் ஆக கெட்டவனோடு வாழ்ந்த ஆசியாவை உலகத்தில் ஆக நல்லவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நிக்கா செய்து வைப்பான். உலகத்தில் வாழ்ந்தது ஆக கெட்டவனோட, சுவர்க்கத்தில் வாழ போறது ஆக நல்லவரோடு, எங்கட கண்மணியோடு, சர்தாரே ஆலமோடு, தாஜுல் மதீனாவோடு. ஏன்? உலகத்தில் அல்லாஹ்வுக்காக உயிரை கொடுத்தார். இமாமுனா ஷாஃபிஈ பிறந்தது பலஸ்தீன்ல, கஸ்ஸால பிறந்தார். அனாதையா பிறந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பரம்பரையில பிறந்தவர். குறைஷி குலம், கஸ்ஸால பிறந்தார். அனாத தாய், இளம் வயது குமரி. நினைத்திருந்தால் வேற திருமணம் முடித்து வாழ்ந்திருக்கலாம். ஆனால் தாய் நினைத்தார், இது குறைஷி குலத்தில் அல்லாஹ் எனக்கு தந்த ஒரு முத்து, இந்த குழந்தையை நான் அல்லாஹ்வுட மார்க்கத்துக்காக நான் பாவிக்கும். இன்னைக்கு நீயத்து இருக்குதா யாருக்காவது? ஆம்பளை பிள்ளைய கண்டத்தோடையே, இதுவும் கிழக்கு மாகாண மாதிரி தான் இந்த ஊர்களும், கண்டத்தோடே டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும், அப்படி ஆக்கணும், இப்படி ஆக்கணும், பணக்காரன் ஆக்கணும். அதான் நீங்க ஏதாவது ஆக்குங்க, நாங்க வாகனான்னு சொல்லல. நீங்க பைலட் ஆக்குங்க, கேப்டன் ஆக்குங்க, டெர்மடாலஜிஸ்ட் ஆக்குங்க, இல்லாட்டி யூரோலஜிஸ்ட் ஆக்குங்க, என்னையாவது ஆக்குங்க. அல்ஹம்துலில்லாஹ், தேவைதான். இஸ்லாமிய சமூகத்துக்கு தேவை, பெண்கள் வியோஜி தேவை, நாங்க வானான்னு சொல்லல. ஆனா மார்க்கத்தை இழந்து நீங்க கொடுக்காதீங்க. நீ ஹாஃபிஸாகு, பைலட்டாகு, ஆலிமாகு, கேப்டனாகு, நீ முஃப்தியாகு, டாக்டராகு. ஆபரேஷன் பண்ணும் போது நீ அந்தந்த பலாய சொல்ல மாட்டாய். நீ குர்ஆன் ஓதி ஓதி ஆபரேஷன் பண்ணுவாய். அல்லாஹ்வோட தொடர்புள்ள ஆலிம், அல்லாஹ்வோட தொடர்புள்ள டாக்டர், அல்லாஹ்வோட தொடர்புள்ள பைலட் தேவை சமுதாயத்துக்கு. ஆனா இன்னைக்கு முழுக்க முழுக்க பார்க்கிறது அந்த புள்ளட படிப்பை மட்டும்தான், அந்த புள்ளட பணத்தை மட்டும்தான். மார்க்கத்தை பத்தி யாருக்கும் கவலை இல்லை. அதுக்கு பின்னால கொஞ்சம் வளர்ந்து கெட்ட கூட்டாளிமாரோட சேர்ந்து கெட்டு போய் ட்ரக்ஸ் அது இது வானத்துக்கு பிறகு தலையில கை வச்சுட்டு ஒப்பாரி வச்சுட்டு மாலையை வித்தாவது நான் தாரேன், இவனை எப்படியாவது திருத்தி தாங்க. அது பிறகு நீ மாலையை வித்தும் வேலை இல்லை, காப்ப வித்தும் வேலை இல்லை, காணியை வித்தும் வேலை. சின்ன வயசுல இருந்து பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கொடுங்க. இமாம் ஷாஃபியுடைய தாய் செய்த தியாகம் இன்றைக்கும் கபர்ல சந்தோஷமா இருப்பா இன்ஷா அல்லாஹ். ஏன்? அந்த புள்ளைய உருவாக்கினா, பச்சை புள்ளைய தூக்கிட்டு பலஸ்தீன்ல இருந்து மக்காவுக்கு வந்து 6 வயசுல ஹாஃபிஸ் ஆக்கினா இமாம் ஷாஃபி. 9 வயசுல 3000க்கு மேற்பட்ட ஹதீஸ் முவத்தா மாலிக பாடமாக்க வச்சா. செய்த தொழில் என்ன? மக்கால உள்ள பணக்கார ஊடுகளுக்கு போய் பிஞ்ஞாங்கோப்பையை கழுவி அதுல வார வருமானத்துல தான் புள்ளைய ஓத வச்சு. சாய் செய்த தியாகம். சொன்னா, மகனே, மதீனாவில் பெரிய ஒரு ஆலிம் இருக்கிறார், இமாம் மாலிக், போய் அவர்கிட்ட படி. அங்க போனா இமாம் மாலிக் ஆச்சரியப்பட்டார். நீ முஃப்தி, ஃபத்வா கொடுக்க தகுதியானவர். அராஃபி கல்பிக நூரா, ஷாஃபி உன்னுடைய கல்புல எனக்கு வெளிச்சம் விளங்கு. மாலிக் கிட்ட படிச்சு திரும்பி வந்தார். தாய் சொன்னார், மகனே யமனுக்கு போ, பெருமளமாக்கல் இருக்கிறான். போனார் யமனுக்கு. திரும்பி வந்தார். சொன்னா, மகனே நான் ஓத வைக்கிறேன் உன்னை, பாத்திரம் கழுவி பக்தாத் ஈராக்குக்கு போ, ஓது, மார்க்கத்தை படி, பெருமுலமாக்கல் இருக்கிறாங்க. 25 வருஷம் மார்க்கம் படிச்சார் இமாம் ஷாஃபி. 6 வருஷம் மதரசால உருண்டா, 6 வருஷமா, 40 வருஷம் 30 வருஷம் கனடால இருக்கிறார் மாப்பிள்ளை, லண்டன்ல இருக்கிறார், 10-12 வருஷம் வரவே இல்லை நாட்டுக்கு. அதை பத்தி எல்லாம் கவலை, சல்லி வருது. மார்க்கத்துக்காக ஒரு 8 வருஷமா 10 வருஷமா, அல்லாஹு அக்பர், 25 வருஷம் இமாம் ஷாஃபியுடைய இல்மை தேடிய காலம். கடைசியில பக்தாதுக்கு போனா அங்க இமாம் ஷாஃபியுடைய புகழ் உலகெல்லாம் பரவ ஆரம்பிக்கிறேன். அறிவு கடல். ஹாரூன் ரஷீதுடைய ஆட்சி, மன்னர் ஹாரூன் ரஷீத் சும்மாவே உலமாக்களை மதிப்பவர். இமாம் ஷாஃபியை கொண்டு வந்து தன்னுடைய அரசு சபையில் உட்கார வைத்து விட்டார் முஃப்தியாக.
இமாம் ஷாஃபி ஊருக்கு போகணும், தாயை பார்க்கணும். என்ன செய்தார்? ஒரு சாக்கு நிறைய, ஒரு பை நிறைய தங்க காசுகளை நிறைத்து இமாம் ஷாஃபி அனுப்பி வைத்தார். உமாக்கு செய்தி வருது, உங்களோட மகன் பெரிய தங்க குவியலோட வாரார். ஹாரூன் ரஷீத் மன்னர் கண்ணியப்படுத்தி அனுப்பினார். வாரார், வந்து கொண்டிருக்கிறார் அவங்களை சந்திக்க. தாய் என்ன சொல்லியிருக்கணும்? அல்ஹம்துலில்லாஹ், இவ்வளவு காலமா பிஞ்சாங்கோப்ப கழுவி என்ற புள்ளைய ஓத வச்சிருக்கிறேன். இதுக்கு பின்னாலனா காலுக்கு மேல காலை போட்டு மகாராணி மாதிரி உட்காரலாம். வந்து சொன்னவர்கிட்ட சொன்னாவாம், இந்த மகன்கிட்ட போய் சொல்லுங்க, அவர் வரும்போது ஹரத்துடைய எல்லையில ஃபுகராக்கள் மிஸ்கீன்கள் இருப்பாங்க, ஹாரூன் ரஷீத் தந்த அவ்வளோ சல்லியையும் அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்துட்டு எப்படி வெறுங்கையோடு அவர் போனாரோ அந்த வெறுங்கையோடு இங்கே வர சொல்லுங்க. நான் அவரை மார்க்கத்தை படிக்க விட்டது துனியாவை சம்பாதிக்கிறதுக்கு இல்லை, தீன ஹயாத்தாக்குறது. இன்றைக்கு இமாம் ஷாஃபி மௌத்தா போய் 1200 வருடங்களுக்கு மேல், இமாம் ஷாஃபியுடைய தாய் மரணித்த 1200 வருடங்களுக்கு மேல். இன்றைய கணக்கெடுப்பின் படி முழு உலகத்திலேயும் இமாம் ஷாஃபி வாழ்ந்தது வெறுமனே 53 வருஷம்தான். ஆனால் இன்று உலகளாவிய ரீதியில் 50 கோடி முஸ்லிம்கள் இமாம் ஷாஃபியை பின்பற்றுறார். 50 கோடி குரோட்ஸ். எதனால் கிடைச்சது சகோதரர்களே? தாயுடைய தியாகம். இந்த ஒரு வரலாறு போதும், உங்களுக்கு வேறொன்று நான் சொல்ல தேவை. ஆகையால் பெண்களே யோசிங்க, எங்கட வாழ்க்கை போறது சரியா? நாங்க பார்க்கிற பார்வைகள், எங்கட மகரமான உறவுகள், எங்கட போன்கள், இது எல்லாம் என்ன நிலைமையில் இருக்குது? யோசிங்க. பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கொடுங்க. 4 பிள்ளையா 3 பிள்ளையா, ஒரு பிள்ளையாவது ஹாஃபிதாக, ஆலிமாக, தாயியாக ஆக்குங்க. உங்களோட கபர்ல நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. மார்க்கத்தை கொடுங்க, தீன கொடுங்க, கணவனுக்கு வழிபடுங்க, அல்லாஹ்வை அஞ்சுங்க. உங்களோட பார்வைகளை, உங்களோட தன்மைகளை பாதுகாருங்க. அல்லாஹ் உங்களை உயர்ந்த அந்தஸ்தில் கொண்டு சேர்ப்பான். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஊரையும், இந்த ஊர் மக்களையும், இந்த ஊர்ல உள்ள பெண்களையும் ஆண்களையும் எல்லாரையும் கபூல் செய்வானாக. 100க்கு 100 ஹிஜாப் உள்ள பெண்களை, ஈமான் உள்ள பெண்களை, இமாம் ஷாஃபியுடைய தாயை போன்ற பெண்களை இந்த ஊரில் உலகத்தில் உருவாக்குவானாக. யா அல்லாஹ், நம்முடைய முடிவுகளை நல்ல முடிவுகளாக ஆக்குவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக.